தசகம் 19. பிரதேசுக்களின் வரலாறு. பிருதுவின் மகனான விஜிதாசுவனுக்கு ஹவிர்தானன் என்ற பிள்ளை பிறந்தான். அவனுக்கும் நபஸ்வதிக்கும்பி ராசீன பர்ஹீஸ் என்பவன் தோன்றினான். அவன் பிருதுவை போலவே அறங்களை செய்து செயல் வீரனாக திகழ்ந்தான். தனது இளம் மனைவியான சதத்ருதியிடம் பிரசேதேசுக்கள் என்ற 10 பிள்ளைகளை பெற்றான். அப்பிள்ளைகளோ சிறந்த அறிவை உடையவர்களாகவும் உன் கருணையின் வடிவாகவும் வந்தது போல காணப்பட்டார்கள். அந்த 10 பேர்களும் படைப்பில் பற்றினை கொண்ட தந்தையின் கட்டளையால் உம்மை குறித்து தவம் புரிய விரும்பி மேற்கு கடலை அடைந்தார்கள். அக்கடலின் கரையில் மனதிற்கு இனிய சிறந்த விசாலமான தடாகத்தை கண்டார்கள். அப்பொழுது உன் பக்தர்களில் சிறந்தவனான ஸ்ரீருத்ரன் தூய்மையான அந்த நீர்நிலைக்கு வந்தான். அவன் உன் பக்தர்களை காண்பதில் மிகுந்த ஆவலை உடையவனாய் பிரசேதேசுக்களின் முன்னிலையில் தோன்றி அவர்களுக்கு ருத்ரகீதம் என்ற சோத்திரத்தை உபதேசித்தார். பிரசேதேசுக்கள் நீரின் நடுவில் நின்றபடி அந்த சோத்திரத்தை சொல்லி 10,000 ஆண்டுகள் உன்னை வழிபட்டார்கள். உன்னுடைய பரமானந்த ரசத்தை உணர்ந்து கொண்டிருந்தபடியால் ஆண்டுகள் பல கழிந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. துருவனுக்கு விரைவில் உன் அருள் கிடைத்தது போல் அந்த பாக்கியம் இவர்களுக்கு அவ்வளவு எளிதில் கிடைக்கவில்லை. அந்த பிரசேதேசுக்களின் முன்னோனான வேணன் வேள்விகளை அழிப்பதிலேயே ஈடுபட்டவனாயிருந்தான். ஆயினும் இவர்களின் அளவற்ற தவ மகிமையால் தூயவன் ஆனான். அவர்களின் தந்தையான பிராசீன பிரஹிஸும் தன் இல்லத்திற்கு வந்த நாரதனின் வாயிலாக ஆன்ம அறிவை பெற்று உன்னோடு ஒன்றிவிட்டான். ஒளிவீசும் சக்கரம் முதலிய படை ஆயுதங்களை உன் 8 கைகளிலும் ஏந்தி 4 திசைகளிலும் பேரொளி பரவ கருடன் மீது அமர்ந்த நிலையில் உன் அருள் பொங்க அந்த பிரசேதேசுக்களின் முன்பு தோன்றினாய். அப்பொழுது அந்த பிரசேதேசுக்கள் உன்னிடம் ஒன்றேயும் வேண்டவில்லை. ஆயினும் நீயே அருள் மிகுதியால் அவர்களுக்கு வரங்களை அளித்தாய். உன்னை பற்றிய நினைவே மக்களின் நன்மைக்கு காரணமாக உள்ளது. அந்த ருத்திரன் கற்பித்த ருத்ரகீதம் என்ற துதி அனைவருக்கும் விரும்பியவற்றை அளிப்பதாகும். பிரசேதேசுக்களே, வனதேவதைகளாகிய மரங்களின் பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளோடு 10 லட்சம் ஆண்டுகள் இன்பத்தை நுகர்க. தட்சன் என்னும் மகன் தோன்றிய கணத்திலேயே என்னை வந்து அடைக என்று மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு வரமளித்தார். பிரசேதேசுக்கள் நிலத்தை மறைத்து கொண்டிருந்த மரங்களை சினம் கொண்டு எரிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் பிரம்மதேவன் அவர்களை அவ்வாறு செய்யாதபடி தடுத்தான். பிறகு அவர்கள் மரங்கள் அளித்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு நீ குறிப்பிட காலம் முடியும் வரை இன்புற்று வாழ்ந்தார்கள். பல வேள்விகளை செய்த அந்த பிரசேதேசுக்கள் தட்சனை மகனாக பெற்றார்கள். பின் நாரதனின் வாயிலாக பெற்ற அறிவால் பேரானந்தத்திற்கு உரிய இடமான பிரம்மத்தை அடைந்தார்கள். குருவாயூரின் தலைவனே, அத்தகைய நீயே என்னை காத்தருள வேண்டும். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, நாராயண நாராயண நாராயண.